நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே இந்த பரிசுத்தவான் யாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்னைக்கு டேட்டு 22. இல்லை, கர்த்தர் இது வரைக்கும் நடத்தினார். ஆமென். இனிமேலும் நடத்துவார். ஒரு நாள் நம்மளை பசியாக வைக்கலை, ஒரு நாளும் குறைவாக வைக்கலை, எல்லாத்தையும் நடத்தினார் ஆண்டு. என்ன சில பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளையும் நம்ம சமாளித்து வர கர்த்தர் இது வரைக்கும் உதவி செஞ்சார். அல்லேலூயா. சரி, இந்த நாள் நம்ம பார்க்க தேவனுடைய வார்த்தை முதலாவதாக சுவிசேஷம், புதிய ஏற்பாடு சுவிசேஷத்தில் தேவ வார்த்தை அவர்கள் பிரசங்கித்த போது யோவான் ஸ்நானனும் இயேசுவும் பிரசங்கித்த வார்த்தை என்ன, மனம் திரும்புங்கள். என்ன சொன்னாங்க? மனம் திரும்புங்கள். ஏன் இந்த தலைப்பு இன்னைக்கு ஆண்டு கொடுத்தாருன்னா, இந்த ஆண்டில் நம்ம என்ன காரியங்கள் தவறு செஞ்சோமோ அது எல்லாத்த விட்டு ஒரு விஷயம் திரும்பணும். தேவன் மனம் திரும்பாதான் அந்த வார்த்தையை சொன்னார். ஒருவேளை நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எதை செஞ்சுருந்தேன்னா அதை விட்டு திரும்புன்னு நமக்கு தேவன் வார்த்தையை சொல்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் யாரும் இப்போ 100% பர்ஃபெக்ட் கிடையாது. அவரை தவிர யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. அவங்களுக்கு அடுத்தாக இயேசுவே அதை சொன்னார். சரிங்களா? அப்போ நம்ம குறைவுள்ளவர் தான், அவர் தான் நிறைவானவர். இந்த குறைகளை மாற்றிக்கொள்ள தான் இயேசு நம்மளுக்கு மனம் திரும்புங்கன்னு சொன்னார். சரி, வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க வசனத்தை. சரி, இப்போ இயேசு அது முதற்கொண்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம தவறு செய்யும்போது தேவனை விட்டு தூரமாக போகும். அப்போ தேவனை விட்டு நம்ம தூரமாக போகும்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரலோகத்தின் ஸ்தலத்தை விட்டுடுவோம். அதனால தேவன் நம்ம கிட்ட வர்றதுக்காக செஞ்சார். ஒரு பாட்டு பாடணும், பள்ளங்கள் எல்லாம் மலைகள் குன்றுகள். சரி, இப்போ மலை அப்படின்னா முதல்ல பள்ளங்கள் வந்துடலாம். இந்த பள்ளம் பார்த்திங்கன்னா பிசாசு நமக்கு வெட்டி வச்சுருப்பான். அதனால தான் பாட்டு பாடுற பெக்குமே செய்ய பள்ளம் எல்லாம் நிரப்பணும். இப்போ இயேசு தான் பிசாசு நமக்கு வச்சிருக்கிற. இப்போ யானையெல்லாம் பார்த்திங்கன்னா, காட்டில் மிருகங்களை பார்த்திங்கன்னா பள்ளம் எடுத்து வச்சு மேலே இலையை போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா அதை பிடிக்கிறதுக்காக. அப்படி நம்ம பிடிக்கிறதுக்காக அவன் பள்ளம் எடுத்துச்சா ஆண்டு பள்ளத்தை மூடுவார். அதுதான் பாட்டு, பள்ளத்தை மூடு. நமக்கு விரோதமாய் மனிதர்கள் குழியை வெட்டினாலும் அந்த குழியை அவங்க விழ தேவையில்லை, அந்த குழியை ஆண்டு மூடினா போதும். நம்ம அவங்க வில்லன்னு நினைக்கக்கூடாது. நம்ம இயேசு நமக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுக்கல. சரிங்களா? அவங்க விழக்கூடாது, அதுக்கு பதிலாக கர்த்தாவே அந்த பள்ளத்தை மூடி போட்டுருங்க. ஆமாம். ரெண்டாவதாக மலைகள்னால், உன் வாழ்க்கையில் மலை போல் பிரச்சனை வந்தாலும் ஆண்டு சொன்னார், விசுவாசித்து அந்த மலையை பார்த்து பேர்ந்து போனால் அது போய் கடலை. மலைன்னா நீங்கள் மலை நினச்சிக்க போகிறீங்க, உன் வாழ்க்கைக்கு எதிராக வர பிரச்சனை. அப்புறம் குன்று, எல்லாவற்றையும் ஆண்டு ஒவ்வொன்றும் சொல்லிருக்காரு. எல்லாவற்றையும் நம்ம விழுறதுக்காக, நம்ம சோர்ந்து போகிறதுக்காக பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதம். சரிங்களா? ஏவாளுக்கு அழகாக ஒரு ஆப்பிளை காமிச்சான். இன்றைக்கி நமக்கும் அழகாக காமிப்பான், நம்ம தான் ஏமாறக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அழகாக காமிக்கிறானாலே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அழகாக இருக்கிறத என்ன பண்ணக்கூடாது, நம்ம பார்த்து ஆசைப்படக்கூடாது. ஆப்பிள் ஃபோன் அழகாக தான் இருக்கும், ஆப்பிளும் அழகாக தான் இருக்கும். அதனால் அதை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, விழுந்து போகக்கூடாது. கர்த்தர் நல்லவர், அதை உண்டாக்கின கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏன்னா அந்த ஆப்பிளை உருவாக்கினது கர்த்தர். உருவாக்கினவர் சொல்வதை கேட்கும்போது நம்ம தப்பிச்சுக்குவோம். ஆமென். அப்போ எதை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது. உன் வாழ்க்கை இந்த பக்கம் திரும்பி இருக்குது, எனக்கு அகைன்ஸ்டா, நீ என்ன பண்ணுற, நீ தூரம் போயிட்டு வேணாம், அதை பார்க்காத, அதை அழிஞ்சு போகும், என் பக்கமாக திரும்பி. மனுஷங்களாக நமக்கு எப்போவுமே கர்த்தருடைய ஆதரவு தேவை. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷன் பிறக்கும் பொழுது, சிறு குழந்தையாக வளரும்போது தேவ கிருபை வேணும். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவைப்பட்டுச்சு தேவ கிருபை, மனுஷ தயவு. சரி, பெரியவங்களாம் ஆகிட்டோம். சரிங்களா? ஞானம் வேணும், நல்லா படிக்கிறதுக்கு வேணுமா வேணாங்களா? ஞானம் வேணுமா? ஞானம் வேணும். அப்போ கர்த்தர் ஞானத்தை கொடுக்குறாரு. அப்போ அவருடைய தயவு வேணும். சின்னப்பையும் வளர்கிறதுக்கு தயவு வேணும். பெரியானதுக்கப்புறம் ஞானம் கொடுக்குறது அவர் தான். சரி, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணோம். வரேன் பாயிண்ட்டுக்கு. நல்லா படிக்கிறதுக்கு ஞானம் வேணும். கல்யாணம் பண்ணோம். ஆதாமுக்கு யார் ஏவாளை உண்டாக்கினது? யாருங்க உண்டாக்கினது? உனக்கு துணையை உண்டாக்குவதற்கும் கர்த்தருடைய தயவு வேணும். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குன்னு அவர் தான் நினைக்கணும். சரி, போதுமா? அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா கர்ப்பத்தின் கனி
கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ கர்ப்பத்தின் கனியை அவர் தான் கொடுக்கணும். ஆமென். அதுக்கப்புறம் பிள்ளைங்க வளரணும், பிள்ளைங்களை பாதுகாக்கணும், சாப்பாடு போடணும், குடும்பம் நடத்தணும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா கேட்டாங்க, என் பிள்ளைங்க கல்யாணத்தை பார்க்கணுன்னாங்க. அவங்க கேட்டு சொன்ன வார்த்தை, என் பிள்ளைங்க கல்யாணத்தை பார்த்து நான் செத்து போயிட்டா பரவாயில்ல அப்படின்னாங்க. சில பேர் இருக்காங்க, என் பிள்ளையுடைய கல்யாணத்தை பார்த்துட்டு பேரம்பேத்தியை பார்த்து செத்து போயிடுறேன். சில பேர் இருக்காங்க, பேரம்பேத்திய கல்யாணத்தை பார்த்து செத்து போயிடுறேன். அப்போ சாகிற வரைக்கும் தேவ தயவு தேவைப்படுது மனுஷனுக்கு. நீ பிறந்தது முதல்ல நீ சாகிற வரைக்கும் தேவ தயவு தேவைப்படுது. உண்மையா இல்லைங்களா? அப்போ சாகிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை காக்கணும். ஆமென். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேரை கர்த்தர் காத்து கொண்டிருக்காரு. பிசாசு பள்ளம் வெட்டுவான், கர்த்தர் பள்ளத்தை மூடுவார். பிசாசு பிரச்சனை கொண்டு வைப்பான், பிரச்சனையை கர்த்தர் தள்ளுவார். இன்னும் என்ன பண்ணுவானோ எல்லாத்தையும் நீங்கள் பாருங்க, ஸ்ட்ரைட்டாக வைக்க மாட்டான், மறைவாக வைப்பான். நீங்கள் நேராக வச்சா பார்த்து கண்டுபிடிச்சிடுவீங்க. மறைவாக வைக்கும்போது உங்கள் கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்கும், எப்படி தெரியும்? அப்போ துதிக்கும் போது நீங்கள் விடுதலை அடைவீங்க. அல்லேலூயா. சரி, வந்துடலாம் அதே வார்த்தைக்கு. இப்போ மனம் திரும்புங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லா காரியத்திலையும் மனம் திரும்பணும். நிறைய பைபிளில் நிறைய சொல்லிட்டார் அன்று. சிலதை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31, 32 நம்ம வாசிக்கும்போது சகல விதமான கசப்பும். நம்ம வாழ்க்கையில் சில பேர் மேலே கசப்பு இருக்கும். இருக்குங்களா? இருக்கா? இல்லையா? இருக்கா? கசப்பு இருக்கா? கசப்புனா அப்படியே வாயில் கசப்பு மாத்திரை போட்டு மென்ன விட்டுருக்கோம், மூஞ்சி பல கோணையாக போகும். சில பேரை பார்த்தா சில பேருக்கு மூஞ்சி சில கோணையாக போகும். கசப்பு. ஆண்டவர் சொன்னார், கசப்பை எடுத்துரு. என்ன இருக்கக்கூடாது மனசில்? நீங்கள் பெருசாக கூட, நான் பெருசாக கூட அப்புறம் வரேன், சரிங்களா? முதல்ல இதுக்கு வரலாம் சின்னதாக. மனம் திரும்பினா சில பேர் மேலே கசப்பு. கசப்பு என்ன பண்ணும்? ஆண்டு தான் மதுரமாய் மாற்றுவார். மாறாவின் கசப்பான தண்ணியை இயேசு மதுரமாய் மாற்றினாராம். சரி, இன்றைக்கு ரெண்டாவது கோபம், மூணாவது மூர்க்கம்னா வெறி பிடிச்ச மாதிரி. சில பேர்லாம் இருப்பாங்க, வெளியே பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. வீட்டில் போனால் தான் அவங்க சுயரூபம்லாம் தெரியும். அவங்கள சாட்சி கேட்குறேன்னா கணவனை பற்றி மனைவி இடத்துலையும் மனைவி பற்றி கணவன் இடத்துல கேட்டால் சொல்லிவிடுவாங்க. ஒன்று கசப்பு, ரெண்டாவது கோபம், மூணாவது மூர்க்கம், கூக்குரல். கூக்குரல்லாம் சாதாரண குரல் இல்லை. எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்க கர்த்தரை நோக்கி கூக்குரல் இட்டாங்களாம். அந்த மாதிரி கூக்குரல்லாம் விடுறாங்க. என்ன பண்ணுறது? இதை பற்றி பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் விட்டு மனம் திரும்பணும். நம்மலாம் யாரையும் ஒன்றும் மாற்ற முடியாது. எல்லாம் ஆணுடைய ஜெபம் பண்ணி விட்டால் அவர் மாற்றுவார். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் மாற்ற, எவரையும் பக்குவப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவரால் முடியும். ஆமென். அப்போ கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இதெல்லாம் மனுஷனுக்குள்ளே இருக்கிறது தான். இதெல்லாம் தேவனை விட்டு தூரப்படுத்தும். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதெல்லாம் விட்டு விலகி திரும்பணும். அதுதான் மனம் திரும்புதல். என்ன பண்ணோம்? அப்புறம் 32 வாசிங்க. ஒருவருக்கொருவர், இது வீட்டில் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணுமா? தயவும் மன உருக்கமும். ஆமென். சரி, மன்னிக்கலாம். சரிங்களா? ஏன்னா நமக்கு அதான் கற்றுக் கொடுத்தாருக்காரு. நான் சொல்ல பாருங்கள், பள்ளம் வெட்டினால பிசாசு, அதில் அவன் வில்லுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் மூடின மட்டும் நினைக்க போதும். ஆமென். ஒரு சம்பவம் இருக்குது பைபிளில். நான் இன்றைக்கி 2 தலைவரை குறித்து காமிக்கிறேன். சரி, நம்ம மனம் திரும்பினா என்ன லாபம் அப்படின்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 2 தலைவரை குறித்து பார்க்க போகிறேன் இன்றைக்கி. நல்லா பாருங்களேன், எலிசாவை பிடிக்கிறதுக்காக ஜனங்க வந்தாங்க. நல்லா பாருங்கள், பிடிக்கிறதுக்கு வந்தாங்களே. எலிசா என்ன பண்ணாரு? அவங்க கண்ணு பிசாசு பாருங்க, தேவன் அவங்க கண்ணை மறைச்சிட்டாரு. அப்போ கேட்குறாங்க, இதுக்கு போகிறது வழி எங்கன்னா என் பின்னாடியே நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராஜா கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டார். எல்லாரையும் ராஜா என்ன பண்ண, எல்லாரும் கொண்டு போட்டாரு. வேணாம் அவனுக்கு சாப்பாடை கொடுத்தானுன்னா சாப்பாடு சாப்பிட்டு போய் அவன் திரும்ப சண்டைக்கே வரல. தீமையை நன்மையினாலே வெல்லு. அல்லேலூயா. தீமைக்கு தீமை சரி கட்டாத. நீ செஞ்ச நான் செய்கிற அப்படி நினைக்காதீங்க, விட்டுடலாம். நமக்கு ஆண்டு அதை கற்றே கொடுக்கல. இதெல்லாம் மனம் திரும்புதல்ல. நம்ம மனசு இப்படிலாம் யோசிக்கும். இதெல்லாத்தையும் விட்டு திரும்பணும். இதை தான் ஆண்டு மனம் திரும்புன்னு சொன்னது. நம்ம ரட்சிக்கப்பட்டோம்.
ரட்சிக்கப்பட்டோம். இதெல்லாம் நம்மளாம் சுயமாக யோசிக்கல, பிசாசு கொண்டு வருவான். சரிங்களா? சரி, அப்படி இங்கே எபேசியர் 4:31 சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 5:3 சொல்லப்பட்டிருக்கு, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. நல்லா பாருங்கள், பரிசுத்த நம்மளாம் தேவனால் அழைக்கப்பட்டவங்க. ஆகையால் நான் பரிசுத்தர், நீங்களும் நம்ம பரிசுத்தவானா இல்லைங்களா? பாருங்கள், நீதிமானாய் ஆக்கினார். நீதிமான் பரிசுத்தவானாக மாறணும். பரிசுத்தவானாக மாறினா நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தமாய் நடக்கணும். அப்போ பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற அசுத்தமும் பொருளாசையும். அப்பா, 3வது பாயிண்ட் பயங்கரமாக இருக்கு, பொருளாசை. பொருளாசையும் ஒரு தவறு தான். ஆமென். பொருளாசையும் ஒரு தவறு தான், தேவைதாங்க, கர்த்தர் கொடுப்பாரு, அதையே வாழ்க்கை இல்லை. சரிங்களா? இங்கே சொல்லப்பட்டிருக்கு வேசித்தனமும் மற்ற அசுத்தமும். மற்ற அசுத்தம் எக்ஸட்ரா என்னென்ன இருக்கோ அசுத்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் பொருளாசையும் ஆகிய இவைகள் பேர் முதலாய் உங்களுக்குள் சொல்லப்படவும் கூடாது. இதை விட்டு திரும்புன்னு கர்த்தர் சொன்னார். அப்போ திரும்பினா நமக்கு என்ன இருக்குது, என்ன லாபம்னு பார்க்குறீங்களா? சரி, நான் மனம் திரும்ப என்ன லாபம் அப்படின்னு கேள்வி கேட்குற உங்களுக்கு இப்பொழுது கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. நிச்சயமாக பதில் கொடுப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். மனம் திரும்பினவனுக்கு கர்த்தர் எதையாவது செய்வார். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுக்கும்போது, இயேசு எரிகோவின் வழியாய் நடந்து போனார். அப்போ ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமான சகேயு என்கிறவன் ஒரு மனுஷன் காட்டத்தி மரத்து மேலே ஏறி இயேசு அவ்வழியாக வருகிறார்னு கேள்விப்பட்டு அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க மேலே ஏறி உட்கார்ந்தான். ஏன்னா அவன் குள்ளனாக இருந்தபடினால, ஜன கூட்டத்திற்குள்ளே உயரமாக இருக்கிறவங்க நடுவில் இவருக்கு தெரியாததுனால ஏறி மேலே உட்கார்ந்து இயேசு வருவதை ஆவலோடு பார்த்து கொண்டோம். இன்றைக்கி நீங்கள் மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்களோ யோசிக்காதுங்க. இன்றைக்கி இயேசுவின் வார்த்தை உங்களை நோக்கி வருது. அல்லேலூயா. அதை ஆவலாக பாருங்கள். சகேயு மாதிரி அப்படியே பார்க்கணும். இயேசு தான் வார்த்தை, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி வந்தது. அந்த வார்த்தையை இப்போ வார்த்தை உங்களை நோக்கி வருது, இயேசுவின் வார்த்தை. அதை எப்படி பார்க்கணும்? மற்றவர்களை போல் அல்ல, மற்றவர்களை பார்க்கலை. எப்படிப்பட்டவரோ இந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு ஆவலாய் எதிர்பார்த்த சகேயுவை கர்த்தர் நோக்கினார். ஆமென். இப்போ இவர் மேலே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இயேசு அந்த வழியை வந்து அவனை பார்க்குறார். நல்லா பாருங்கள், சகேயுவை பார்த்து, சகேயுவே இறங்கி வா, நான் அவன் வீட்டுக்கு வரேன்னாரு. பேர் தெரியுமா அவருக்கு? தெரியுமா? தெலுங்கில் பாட்டு இருக்கு, ஜக்கையா, பொட்டிவாடு ஜக்கையா, அப்புறம் அப்படி ஒரு பாட்டு இருக்குது, தெலுங்கு பாட்டு. பொட்டிவாடு ஜக்கையா, மனுஷன்தான் குள்ளம், ஆனால் பணம் மேலேயே கண்ணு. அநியாயமாக வாங்கினாராம், அது அவரே சொல்லிட்டாரு. சரிங்களா? சரி, இப்போ இது மைண்டெல்லாம் எப்படி தான் இருக்கும்? பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க. எதில்? உலகத்தில். அதில் புத்திசாலியாக இருந்தால் எல்லாம் போயிடும். கர்த்தருக்குள்ளே புத்திசாலித்தனமாக இருங்க. சரி, இப்போ ஆண்டவர் பார்த்துட்டார். இவர் யார்? ஒரு தலைவன், ஒரு ஐஸ்வர்யவான். சரிங்களா? என்ன பாருங்கள், இவன் தலைவன், ஐஸ்வர்யவான். இவன் யாருக்கு தலைவன்னா, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவன், வரி வாங்குறவனுக்கு தலைவன். பணக்காரனா அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரர். சரிங்களா? கவனிங்க. அவன் இயேசுவின் வார்த்தையை, இயேசு சும்மா போய் நினைக்கிறீங்களா? பணம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, ஜனங்களே நீங்கள் என்ன பண்ணுங்க, பொல்லாதவர்களை விட்டு திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டே போகிறாரு வைங்களேன். ஒரு மேலேருந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே தம்பி இறங்கி வானார். இறங்கி வா, அவன் வீட்டுக்கு வரணும். ஒரே ஆச்சரியம். இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, இவ்வளோ அற்புதம் செய்யுரு, இவர் பின்னாடி இவ்வளோ கூட்ட ஜனம் வருது, இவர் என் வீட்டுக்கு வராரு அப்படின்னாரு. நம்மளை கேட்டால் சொல்லுவோம், ஏசப்பாறேன் உங்களுக்கு வேறு வேலை, நீங்கள் போங்க, அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னுவீங்க. நீங்கள் ஒன்றும் வர தேவையில்ல, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். அவன் பாருங்க, கூப்பிட்ட உடனே, சொன்ன உடனே கடன்னு இறங்கி கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட வருதுன்னா நீங்கள் மேலே இருந்தாலும் இறங்கணும். என்ன பண்ணணும்? மேட்டிமையாக இருந்தாலும், பெருமையாக இருந்தாலும், அகந்தையாக இருந்தாலும், துர்சிந்தையாக இருந்தாலும் இறங்கணும். ஆமென். இறங்கி கர்த்தரிடத்துல வந்து நிற்கணும்.
அப்போ தான் என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு என்கிற. ஏன்னா அவர் இல்லாமல் ரட்சகர் இல்லை, அவர் இல்லாமல் ரட்சிப்பே இல்லை. பழைய பரிசுப்பட்டிருக்கு, அவர் இல்லாமல் ரட்சகர் இல்லை, அவர் இல்லாமல் ரட்சிப்பே இல்லை. சரிங்களா? அப்போ வந்தார் வீட்டுக்கு வந்த உடனே எதுவும் பேசலை. நல்லா பாருங்கள், இயேசுவின் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் வந்துடுச்சுன்னா, உங்கள் உள்ளத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாய் திறக்கும். அவர் வெளிப்படையாக சொன்னார், நம்ம மனசுலே பேசுவோம். ஆண்டவரே, இந்த ஆண்டில் நான் அறிந்தும் அறியாமல் ஏதாவது பேசியிருந்தா கர்த்தாவே நீங்கள் மன்னிங்க. ஏன்னா அவர் மன்னிப்பதில் வல்லவர், அவரை மாதிரி யாரும் கிடையாது. நம்ம எவ்வளவோ செஞ்சுருப்போம். நமக்கே நம்ம பிள்ளைங்க எதாவது செஞ்சால் 2 சாத்திரம் போட்டிருக்கோம். ஆனால் நம்மள ஒரு சாத்தினார்னா முடிஞ்சிருக்கோம் கதை. இது வரைக்கும் சாத்தாமல் விட்டுருக்காரு. 2 சாத்தின சரியாக போயிடுவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம். நம்மளை சாத்தினா அவர் சாத்தினார்னா அவரும் திறக்கணும், மறுபடியும் அவர் மூடின கதை அவரும் திறக்கணும். ஆமாம். சரி, இப்போ வந்துட்டு வீட்டில் நிற்கார். அதுதான் ஒரு பாருங்கள், தேவ வார்த்தை ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா மாற்றம் தானே வரும். அவன் சொன்னான் பாருங்கள், வார்த்தை வாசிங்க. நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள், இயேசுக்கு தெரியும் அவன் பாவின்னு. மற்றவங்க சொல்ல தேவையில்லை. இங்கே உள்ளே இருக்கிறத பிசாசு என்ன பண்ணான்? பிசாசு இயேசுவின் சிங்காசனத்தில் ஆசைப்பட்டான். அவன் இருதயத்தில் நினச்சான் கர்த்தர் எல்லாம் அறிவார். யோபு மேலே குறை சொல்றதுக்கு போனான். யோபுன்னு பேரே எடுக்கல. நீ யோபு பற்றி சொல்ல வந்தியா அப்படின்னு தான் சொன்னார். அப்போ நம்ம இங்கே என்ன எதுக்காக உட்காந்துருக்குறோம், என்ன தேவைக்காக உட்காந்துருக்கோம், கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது தேவன். நம்ம கேட்கும்போது பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சந்தேகம் இல்லாமல் கேளுங்க. விசுவாசமானது நம்பப்படுற உறுதியும் காணப்படாது. நிச்சயம் நம்புகிறேன், என் அப்பா செய்வார், ஆனால் பார்க்கல, ஆனால் வரும். பணம் வரும்னு நம்புகிறேன், சொல்லிட்டாரு. அது எப்படி வரும், யார் வழியாக வரும்னு தெரியாது, ஆனால் வரும். ஆமாம், அதான் விசுவாசம். சரி, இப்போ பாவியான மனுஷனோடு தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்களாம். ஆண்டு எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பரிசுத்தப்படுத்த அவரால் முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கண்ட சகையு நின்று வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ சரி, முதல் வார்த்தைனா என் ஆஸ்தியில் பாதி. அவர் எவ்வளோ ஆஸ்தி இருந்து நாங்கள் அங்கே மென்ஷன் பண்ணல. ஏழைகளுக்கு இறங்கணும்னு ஒரு வார்த்தை வாஞ்ச வந்துருச்சுல, வந்துச்சா இல்லைங்களா? வந்துச்சா இல்லையா? என் ஆஸ்தியில் பாதி தரனாரு. எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ ஆஸ்தி இருந்துச்சோ. ஏன்னா ஐஸ்வர்யம் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய எவ்வளோ பணம்னு சொல்லப்படல. ஒரு பைபிளில் ஒரு மனுஷனை குறித்து மென்ஷன் பண்ணிருக்காருன்னா ஏகப்பட்ட பணம் இருந்திருக்கும் அவர்கிட்ட. இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல உலகத்திலேயே பணக்காரர் யாருன்னு சொல்லிட்டு, அம்பானிங்களா? அப்புறம் ஃபாரினில் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த சேட்டலைட்டில் கண்டுபிடிப்பார். அவர் பேர் அது பேர் டக்குன்னு வாயில் வரல, என்ன பேருங்கப்பா? எலன் மாஸ்க். பிடிச்சாங்கப்பா, எலன் மாஸ்க். அவர் தான் இருக்கிறதுலே பணக்காரர். சரிங்களா? சும்மாலாம் கிடையாது. ஸ்பேஸில் ஒன்று அனுப்புனா எவ்வளோ செலவாகும் தெரியுமா? இருக்கிறதுலே பணக்காரர் அவர் தான். சரிங்களா? அவள் பணக்காரன்ற இங்கே இருக்கிற வேர்ல்டில் இடம் பெற்றிருக்காருனா, பைபிளில் இடம் பெற்றுனா இந்த உலகத்தை விட தேவன் பெரியவர், இந்த உலகத்தை விட வேதம் பெருசு. அப்போ பணக்காரன்னு இடம் பெற்றிருக்குன்னா பெரிய பணக்காரர் தான். அப்போ பாதின்னா யாருக்கு தராரு? முதல்ல பாதியை ஏழைகளுக்கு. பைபிள் சொல்லுது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அப்போ சகேயுக்கு கர்த்தர் திரும்ப கொடுத்துருப்பார். நான் உனக்கு கடைசியாக சொல்கிறேன், எத்தனையாக கொடுப்பாருன்னு சொல்கிறேன். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கூட அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார் என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கு? நீதிமொழிகள் 19:17 சொல்லப்பட்டிருக்கு. சரி, நான் கொடுப்பாருன்னு சொல்லிட்டுருக்கேன். எவ்வளோ கொடுப்பாரு, நான் எவ்வளோ கொடுத்தா எவ்வளோ கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சரிங்களா? அதை கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ இவர் பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன். ஒருத்தங்கிட்ட நான் அநியாயமாக வாங்கினா எத்தனை 4 டைம்ஸ் அது. அப்போ அநியாயமாக வாங்கியிருக்காரு அவர். அப்போ அநியாயமாக வாங்கியிருக்கிறாரு. அந்த அநியாயமாக வாங்காத 4 கொடுத்துறேனாரு. நல்ல ஒரு ஞானம் பாருங்கள். அவர் ஜீவனம் பண்ணுறதுக்கு அவருக்கு பணம் வேணுமா இல்லையா?
வேணுமா இல்லைங்களா? அதனால் பாதி கொடுத்துட்றேன் ஆண்டவரே, மீதி என் ஜீவனத்துக்கு வச்சுக்கிறேன். ஒரு வேளை அநியாயமாக ஒருத்தக்கிட்ட வாங்கினா மொத்தம் கொடுத்துறேன்னு சொல்லாங்க அவர். ஏன்னா அவர் மறுபடியும் சாப்பிட்ணும், அவருக்கு வீடு வேணும், அவருக்கு எல்லாம் வேணும்ல. அப்படி தான் உங்களுக்கும் சொல்லப்படுது. உங்கள்கிட்ட இருக்கிறதுல உங்களுக்கு உண்டானவைகள் விற்று தரித்திற்கு பிச்சை கொடுங்கள், அப்பொழுது பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படும். இங்கே திருடுவான், திருடன் இருப்பான், அங்கே திருடன் கிடையாது. இங்கே பூச்சி அரிக்கும், அங்கே பூச்சி இல்லை. புரியுது இல்லைங்களா? அப்போ நீங்கள் செய்கிறது அங்கே உங்கள் கணக்கில் சேர்த்து வைக்கப்படும். அதற்குண்டான பலனை கர்த்தர் அங்கே கொடுப்பாரு. இப்போ இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா இயேசுவின் வார்த்தை உள்ளே போன உடனே ஒரு மனம் மாற்றம். இவன் தலைவன் தான், தலைவனாக இருந்தாலும் தொண்டனாக இருந்தாலும் உடம்பு ஒன்று தான், ஆவி ஆத்மா சரீரம் ஒன்று தான். பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் உயிர் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். தேவ பார்வைக்கு அப்படிலாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் ஒன்று தான். எல்லாருக்கும் 2 கை 2 கால் 1 தலை அப்படி தான் வச்சுருக்காரு. எக்ஸ்ட்ரா 2 தலைலாம் கிடையாது பணக்காரன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, உனக்கு 2 கொம்பு வந்துடுச்சான்னு சொல்லிட்டு. கொம்பு யாருக்கு இருக்கும்? 2 கொம்பு மாடுக்கு இருக்கும். அப்புறம் சில பேரை பிசாசு காமிப்பாங்க, தலையில் 2 கொம்போட நாக்கு தொங்க விட்டு 2 கோரப்பல்ல வச்சுன்னு வருமா பிசாசு. சரி, எப்படியோ ஒன்று. ஆனாலும் தேவன் நம்மை அன்பு கூறுகிற தேவன். சரி, இப்போ தேவ வார்த்தை உள்ளே வந்த உடனே ஒரு மனம் திரும்புதல். இன்றைக்கி முதல்ல நான் சொன்ன வாசனம் எபேசியர் 4:31-32, எபேசியர் 5:3. இன்றைக்கி உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். ஆமென். இவைகள் இருந்தால் இவைகளை நம்மை விட்டு போகணும். ஜெபம் பண்ணுங்க, நீங்களும் போக வைக்க முடியாது. நம்ம ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும், அவர் எடுப்பார். புரிதல்? நம்மளால் நம்மளே மாற்ற முடியாது, மற்றவங்களை எப்படி மாற்றுவோம்? முதல்ல நம்ம குணப்படுறதுக்கு கர்த்தரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம், பின்பதாக மற்றவர்களுக்கு ஜெபிப்போம். நம்மையும் மாற்றுவார், எல்லாரையும் மாற்றுவார். தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை. ஒரு வேளை நிறைய பேர் என்கிட்ட நான் கிராமத்தில் போகும்போது சொல்லுவாங்க, என் பையன் ரொம்ப குடிகாரங்க, அவனுக்காக ஜெபிங்க அப்படின்னு. ஏன் ஜெபிக்க சொல்கிறாங்க? இந்த ஜெபம் தேவன் கேட்டு தேவன் அவனை மாற்றினதான் உண்டு. புரியுதா இல்லைங்களா? அவன் செய்து தவறுன்னு அவனுக்கே தெரியும். நல்லா பாருங்களேன், குடிச்சிட்டு இருப்பான். மறுநாள் தெரிஞ்சதுக்கப்புறம் மனசு வருந்துவான், ஐயோ நான் குடிக்கிறதால என் உடம்பு போயிடும், என் ஈரில் போயிடும், கிட்னி போயிடும் தெரியும் அவனுக்கு. ஆனாலும் அவன் பிசாசு மறுபடியும் தூண்டும். நான் செய்கிறது பாவம் நமக்கு தெரியுங்க, ஆனாலும் நம்ம உணர்த்தப்பட்டு பிசாசு என்ன பண்ணுவான், செய் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனால் தேவன் உணர்த்துவார், பிசாசு செய்ய சொல்லுவான். ஆனால் நம்ம யாருக்கு செய்யணும்? தேவனுக்கு செய்து கொடுக்கணும். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த மனுஷன் சொல்கிறார், இயேசு உள்ளே போன உடனே இவன் பாவி தாங்க. அங்கே சொல்ல பாவியான மனுஷன் வீட்டுக்கு போவார் இவர். ஆண்டுக்கு தெரியாதா ஒரு பாவின்னு? இன்றைக்கி நம்மளும் யார் தான்? பாவியான என்மேல் கிருபையாயிரும். ஆமென். நம்ம பாவிங்க. பவுல் சொல்கிறார், பிரதான பாவி. பிரதான நம்ம சொல்ல நான்லாம் பாவம் பண்ணி நான் கட்டுதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டு போயிட்டே இருப்பார். பாவி, பிரதான பாவி அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கிட்டீங்கன்னா தன் பாவத்தை அறிக்கையிடுகிறன் வாழ்வடைவான், விட்டுக்கிடும், இறக்கம் பெறுவான். அறிக்கையிடணும், வாழ்வடையணும், அப்புறம் இறக்கம் பெறணும். இனி நம்ம செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பார். ஆமென். சரி, இப்போ அப்புறம் ஆண்டு அந்த வார்த்தை அப்படி தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை அப்படியே. இயேசு அவனை நோக்கி ஆபிரகாம் கூப்பிட்டு நல்லா பாருங்க, சொன்னது அவர் ஒருத்தர் தான். அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரட்சிப்பு யார் மூலியமா? அப்படி தான் உங்கள் மூலியமா உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கும். அல்லேலூயா. ஏன் முடியாது நினைக்கிறீங்களா? அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை என் கூட இருக்கிற நபரையும் தொடும். ஆரோனுடைய தாடியிலிருந்து வலிஞ்சு ஊற்றுதான். ஏன்னா அடுத்தவனை தொடறதுக்கு, அடுத்த மேலே அது ஊற்றப்படுறதுக்கு. அப்போ தேவ வார்த்தை வந்து சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க அந்த சகைய தேவனுடைய வீடு, அந்த சகைய தேவனுடைய ஆலயம் எல்லாம் அதுக்கு ரட்சிப்பு வந்துடுச்சு. அப்போ நல்லா பாருங்கள், இன்றைக்கி ஏன் சொன்னால் மனம் திரும்பினார். மனம் திரும்பினதுக்கு லாபம் என்ன? ஏங்க அவர் சொன்னால் தாங்க ரட்சிப்பு வரும். அவரை இல்லாமல் ரட்சகர் இல்லை, அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இப்போ நான் ஒரு வார்த்தை கேட்குறேன், இயேசு அவரை தேடி வந்தாரா?
வீட்டுக்கு. இல்லை சகையை தேடி போனார். ஏசு தானே வரணும்னு சொன்னார். அப்படியே நம்ம வாழ்க்கையில் ஏசு வரணும். அதான் வசனம் சொல்லுது யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சகே நினைக்கிற மாதிரி அப்பல்ல, என்னைக்கோ தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பாக சகே என்ற ஒருத்தன் வருவான், அவனை நான் தொடுவேன், அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் வாயில் சொல்லுவான், என் ஆஸ்தியில் பாதி தருவேன், நான் அநியாயமாக வாங்கிறதா 4 அத்தனையாக கொடுப்பேன். நல்ல ஒரு மாற்றம் இல்லை? அப்போ ஆண்டு சொல்கிற இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. அப்போ ஒரு வார்த்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மனம் திரும்பினா நமக்கு கிடைக்கிற கிஃப்ட் என்னென்னா ரட்சிப்பு. அல்லேலூயா. இங்கே அழுத்தம் திருத்தமாக கர்த்தர் பேசியிருக்காரு, நீ மனம் திரும்பினா உனக்கு ரட்சிப்பு. அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும். எத்தனை பேருக்கு கொடுத்துருப்பாரோ, எத்தனை பேர் அநியாயமாக வாங்கியிருப்பாரோ. நல்ல அவரே வாய் சொல்கிறார், அநியாயமாக வாங்கியிருந்தா கொடுத்துறாரு. அப்போ எவ்வளோ வாங்கியிருப்பார், எவ்வளோ பண்ணிருப்பார். தேவன் மன்னிக்க வல்லவராக இருக்கிறாரு. இனி அதுக்கப்புறம் அவர் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? செஞ்சிருக்க மாட்டார். பாதி கொடுத்தார்ல. எத்தனையோ கொடுத்துப்போ நான் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? பைபிள் வந்து ஏழைகளுக்கு இருக்கிறவன் கர்த்தர் கண் கொடுக்குறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அழுக்கி குலுக்கி உங்கள் மடியில் சரிந்து விழும்படி செய்கிறாரு. அப்போ கொடுத்தா தானே கர்த்தர் கொடுப்பாரு. முதல்ல கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏழைகளுக்கு, தேவனுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. அவனிடத்துல ஜெபம் பண்ணி வாங்கிறதுக்கு கற்றுக்கொள்வது போல கொடுக்கறதுக்கு கற்றுக்கொள்ளும். ஆமேன். வார இறைத்தான் ஏழைகளுக்கு அவன் நீதி என்றைக்கும் நினைக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன். நீங்கள் செஞ்சாதான் மத்தேயு 25 சொல்லப்பட்டிருக்கு. அந்த வெள்ளாடு செம்பரி ஆடு சொன்னார்ல, நான் பசியாக இருந்தேன், சாப்பாடு கொடுத்தப்பா. ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன், ட்ரெஸ்ஸு கொடுத்த. நான் காவல் இருந்தேன், வந்து பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவார்ல. இதெல்லாம் நீதி. ஆமேன். கர்த்தர் சொல்லியே காமிப்பார். இங்கேயே சொல்லி காமிச்சார், அங்கே சொல்லி காமிக்க மாட்டாரோ? கண்டிப்பாக சொல்லுவார். சரி, இந்த ஒரு தலைவனை குறித்து பார்த்தோம். இந்த தலைவன் மனம் திரும்பினதால் அவனுக்கு கிடைத்தது ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் பலன் ஜீவன். ஆமென். இன்னொரு தலைவனை பார்க்கலாம். வாசிங்க, அதே லூக்கா 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 18 சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இவனும் தலைவன் தான். இவனும் நல்ல போதகரே அப்படி சொன்னோடனே ஆன்சரு, முதல்ல நீ என்ன நல்லவன் ஏன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, இந்த பூமியில் பிறந்த மனுஷன் ஒருவன் நல்லம் கிடையாது. நல்லவனு புரிஞ்சுக்கோங்க. தேவன் ஒருவரை தவிர இங்கே பிறந்தவெல்லாம் குறை உள்ளவன் தான். அதான் பவுல் சொன்னார், பாவியில் பிரதான பாவி. நல்லவன் மாற தட்டாதீங்க, நான் பாவி. இந்த அதிகாரம் 18ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஜபத்தை பற்றி பேசியிருப்பார். விடா ஜபம், அப்புறம் தன்னை தாழ்த்தின ஜபம், பெருமையான ஜபம், அப்படி சொல்லிட்டு வருவார். அந்த சொல்கிற ஆயக்காரன் பாவியான என்மேல், அவன் தான் நீதிமான். ஜபிக்கும்போது மேட்டிமையாக ஜபிக்காதீங்க, கர்த்தரிடத்தை தாழ்த்துங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை வெறுமையாக்கி தன் பாவத்தை அறிக்கையிடும்போது நான் அவர்களுக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். சரி, இப்போ நல்ல போதகர்னா இவர் சொன்னார், நல்லவன் எப்படி சொல்லுவேன்? ஏன்னா தேவன் ஒருத்தர் தான் நல்லவருங்க. அவர் சொல்லார், நல்ல சொல்லி நம்ம சொல்லிக்கூடாது, கர்த்தர் சொல்லணும் நம்மளை. இப்போ நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர. ஏன்னா நம்மளாம் குறைவுள்ளவர் தான், நிறைவானவர் அவர் மட்டும்தான். நிறைவான ஆவியார் நம்ம இடத்துல வரும்போது நம்ம குறையெல்லாம் நீக்குவார். ஆமென். சரி, கர்த்தர் நல்ல. அப்படி இந்த தலைவன் கேட்கும்போது நல்லவன் ஏன் சொல்கிறேன், தேவன் ஒருத்தர் நல்லவன் சொல்லிட்டு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சியாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயம் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். சொல்றாரு. அதற்கு அவன், இவைகள் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு. பிரமாணத்தில் கை கொள்ற ரைட்டு, ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று, இங்கே பாருங்க, உனக்கு உண்டானது எல்லாம், உனக்கு உண்டானது அங்கே வந்து பாதின்னு சொன்னான், இங்கே எல்லாம் சொன்னார் ஆண்டு. ஏன் இவன் கேட்டால் ஜீவனை கேட்டான், நித்திய ஜீவனை. இவன் கேட்டால் சாதாரணமாக கிடையாது, ஆண்டவரே நான் பரலோகம் எப்படியாவது வரணுன்ட்டு.
பரலோகம் வரேன்னு சொல்லுவதுக்கு இதுதான் பதில். ஆமென். அப்போ உண்டான எல்லாம் விற்று, ஏசு அதை கேட்டு, இன்னும் உனக்கு ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டான எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றுவான். நல்லா பாருங்க, அவன் இவரை பின்பற்றுறேன்னு சொல்ல, அவர் தான் ஜீவன். எல்லாம் கொடுத்துட்டு நான் தான் ஜீவன், என் பின்னாடி வா, பரலோகத்துக்கு வா. புரியுதா இல்லைங்களா? ஏசு தாங்க ஜீவன். அந்த நித்திய ஜீவனை கேட்டிருக்காரு இவர். இன்னும் உங்கள்கிட்ட குறைவு இருக்குது, உனக்கு உண்டாந்த விற்றுட்டு வா பார்க்கலாம் அப்படின்னாரு. இவன் யார்? தேவனை அறிந்தவன், பிரமாணத்தை கை கொள்றவன். அந்த தலைவன் யார்? தேவனை அறியாதவன், ஆயக்காரன், பாவி. இப்போ இவர் என்ன பண்ணார்? இந்த வார்த்தை சொன்ன உடனே பாருங்களேன், அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆண்டுபன. இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அந்த தலைவனுக்கு துக்கம் வரல, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான், சந்தோஷமாக அறிக்கிட்டான், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான், தேவனை பற்றி கொண்டான். இவன் துக்கம் அடைந்தானோ? இன்றைக்கி தேவ வார்த்தை நம்மக்கிட்ட வரும்போது, நம்மக்கிட்ட சில வார்த்தை பேசும்போது துக்கப்படாதீங்க. தேவன் எதை செய்தாலும் என் நன்மைக்கு, அல்லேலூயா, நன்மைக்கு தான் சொல்கிறாரு, ஏதோ விட சொல்கிறார். இந்த ஆண்டில் நம்ம ஜெபத்துக்கு தடையாக இருக்கா? அப்போ ஏதோ ஒன்று தடுத்துட்ருக்கு. என் கோபமா? என் மூர்க்கமா? இன்னும் வேறு சொல்லப்பட்ட எபேசியர் 4:31 சொல்லப்படல, கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், துர்குணம், இதால் என் ஜெபம் தடைப்பட்டிருக்கா? ஆண்டவரே, அதை நான் இந்த ஆண்டில் விடுறேன் ஆண்டவரே. பொருளாசை மேல் இருக்கானா? நீங்கள் சொன்னீங்க 7 கூட சொல்லி, அதை கொடுக்காமல் இருக்கானா? அதுவும் கூட இருக்கா? சரி, அதை விடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். இங்கேனா இந்த மாதிரி துக்கம் அடைந்தான். துக்கம் அடையக்கூடாது. துக்கம் அடைந்தால் ரட்சிப்பு இல்லை. சரி, அப்படியே வாசிக்கும்போது அவன் எப்படி 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 துக்கம்னா, முதல்ல ஃபஸ்ட்டு துக்கம் சொல்கிறதுக்கு சரி 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. மிகுந்த துக்கம் அடைந்தான். மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, எவ்வளோ கஷ்டமான காரியம். இவனுக்கு ஜீவனை பார்க்கிலும் அழிந்து போகிற ஆஸ்திக்கு மேலே கண்ணு போச்சு. ஜீவனை பார்க்கிலும் அழிந்து போகிற சரீரத்தின் மேலே முக்கியத்துவம் போச்சு. ஜீவனை பார்க்கிலும் உன் கோபத்து மேலே முக்கியம் போச்சு. ஜீவனை பார்க்கிலும் உன் மூர்க்கத்து மேலே முக்கியம் போச்சு. ஜீவனை பார்க்கிலும் கூக்குரல் மேலே உனக்கு முக்கியம் போச்சு. ஆமாம், ஜீவனை பார்க்கலும் துர்குணத்து மேலே முக்கியம் போச்சு. ஜீவனை பார்க்கலும் என்னென்ன இருக்கோ எல்லாத்து மேலே பொருளாசை, ஜீவனை பார்க்கலும் பொருள் மேலே கண்ணு போச்சு. அதான் ஐயா பாடுற, பொருள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சு, பணத்து மேலே கண்ணு போச்சுன்னா அம்போதான் உன் அபிஷேகம். அபிஷேகம்னா அபிஷேகம் செய்கிறான் பார். காத்துக்கொள் காத்துக்கொள், நீ தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதை காத்துக்கொள், என்னை இழந்து போகாத. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை இழந்து போகாது. இழந்து போகிறதுக்காக உன்னை ஆண்டு வரல. அங்கே வசனம் சொல்ல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார்னு 19 சொன்னார். ஆமென். நீ இழந்து போகாத. நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற கிருபை இழந்து போகாத. நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனை இழந்து போகாத. நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்லாக்கியத்தை இறந்து போகாத. போச்சுன்னா வராது. அப்புறம் மன்றாடணும். அவர் நம்மை நோக்கும் பொழுதே அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த ஆண்டில் ஒரு தீர்மானம் செய்யுங்க. இவன் மனம் திரும்பலை, இந்த மனுஷன் மனம் திரும்பலை. 2 பேர் தலைவன் தான். அவன் ஆயக்காரன் பாவி, இவன் வேதத்தை அறிந்தவன். 2 பேரும் பணக்காரன் தான், தலைவன் தான். அவன் பாவியான பணக்காரன், இவன் பரிசுத்தமான பணக்காரன். புரியுதுங்களா இல்லைங்களா? அவன் பாவியான பணக்காரன், இவன் தேவனை அறிந்த பணக்காரன். பாவியான பணக்காரன் என்ன பண்ணிட்டான்? இந்த தேவனை அறிந்த பணக்காரன் என்ன பண்ணல? மனம் திரும்பல. மனம் இவன் திரும்பாதபடினால ஆண்டு சொன்னாரு, ஐஸ்வர்யவான்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீ தேவனை அறிந்திருந்தாலும் உன் பொருள் மேலே உனக்கு ஆசை இருந்து உன் பொருளை நீ பற்றி கொண்டிருந்து தேவ ராஜ்யத்துக்கு ஏழைகளுக்கு கொடுக்கலன்னா நீ போக மாட்டேன். ஆமாம், அதான் பொருளாசை. அங்கே சொல்லப்பட்ட பொருளாசை விடணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பொருளாசையை சாராத, அழிந்து போகிற பொருளை குறித்து நோக்காத. அது இன்றைக்கி இருக்கு, நாளைக்கு போயிடும். கட்டாக பணம் கட்டி வச்சாலும் மக்கி என்ன ஆகிடும்? பூச்சி அரிச்சிடும் இல்லைங்களா? அதை எடுத்து 4 ஏழைகளுக்கு கொடுத்தாது. ஐயோ அன்றைக்கி வந்தான் ஒரு மனுஷன், அன்றைக்கி கொடுத்தான், இப்போ நல்லா பாருங்க, நம்ம கொடுத்துட்டு வந்துடுவோம். வருஷ கணக்காக சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ போன வருஷம் மழை காலத்தில் போய் ஒரு பெட்ஷீட் ஒருத்தர் கொடுத்துட்டு வந்தேன் நான். இந்த வருஷம் மழை காலம் வந்ததா இல்லையா? போன வருஷம் இந்த வருஷம் குளிர் அதிகமாக இருந்துச்சு. அந்தாலும் நினச்சிருப்பேனா இல்லையா? ஐயோ போன வருஷம் புண்ணியவா மாதிரி தெய்வம் எனக்கு கொடுத்தப்ப தெய்வமே அப்படின்னாரு அந்த மனுஷன். ஒரு பெட்ஷீட்டுக்கு நான் தெய்வமாயிட்டேன். ஏன்னா அந்த நேரத்துக்கு குளிருக்கு அவருக்கு போர்வை வேணும். இப்போ இந்த வருஷம் குளிர் வந்தப்போ யார் ஞாபகம் வந்திருப்பாங்க? போன வருஷம் ஒரு புண்ணியம் வந்து கொடுத்துட்டு போனான், வருவார் அவர் இந்த வாட்டி அப்படின்னு நினைப்பான். அவன் நினைக்கும் போது கர்த்தர் நினைக்க மாட்டாரோ? ஆமென். கர்த்தர் நம்மை நினைப்பார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கொடுத்து மறுபடியும் கொடுக்க வைப்பார். அவன் நோக்கிட்டு இருப்பான். இந்த ஆண்டு நாங்கள் போல அதுக்கு மாறாக புடவைலாம் வாங்கி என்ன பண்ணேன், கொஞ்சம் அப்படியே கொடுத்துடலான்னு ஒரு யோசனை பண்ணிருக்கேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இந்த ஏழைகளுக்கு இறங்க சொன்ன போது அவனுக்கு மனசு வரல, அதனால அவனுக்கு தான் நஷ்டம். அப்போ அவனோட பணக்காரன் பரலோக தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஏன்னா அவன் என்ன நேசிக்கல, ஜீவன் நேசிக்கல, அவன் பணத்தை நேசித்தான். ஆமென். இங்கே மொத்தமாக கொடுக்க சொன்னார், மொத்தமாக ஓடி போயிட்டான். அங்கே கொடுக்கவே சொல்ல, தேவ வார்த்தை உள்ளே வந்த உடனே அவன் தொடப்பட்டு மனம் உணர்ந்தான். அவன் பாவத்தை அறிக்கையிட்டான். அறிக்கையிட்டு என்ன பண்ணான்? அவனும் சொல்லிட்டான், பாதி கொடுத்துட்றேன். இவன் வந்து மிகுந்த ஐஸ்வர்யவானு, மிகுந்த என்ன பண்ணனா, துக்கமடைந்தானா. எப்போ ஏழைகளுக்கு சரி சொன்னதுக்காவது ஏதோ வாங்கினுமே இதை கொடுத்துருக்கலாம்ல. சரி நான் சொன்னதுக்காக செஞ்சான்னு அவராது சந்தோஷப்பட்டிருப்பார், ஜீவனுக்குள்ளே அவனை அனுப்பியிருப்பார். ஏன்னா கேட்டு திறக்கிறது அவர் தான். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கேன், என்னை எல்லாமே ஒருத்தர் நாங்கள் போக முடியாது. அவர் இல்லாமல் பரலோகத்து ஒருத்தரும் போக முடியாது. ஏன்னா அவர் தான் வாசலில் கதவு திறந்தால் தான் ஒருத்தன் வீட்டில் வர முடியும். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போய் கதவு தட்டினா அவங்க திறந்தால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும், இல்லைன்னா நீங்கள் வெளியே நிற்க வேண்டியதான். வீட்டு எஜமான் கதவு திறந்தால் தான் போக முடியும். ஆமென். ஒருவேளை அவர் 4 பேருக்கு வாங்கி கொடுத்தது ஆஸ்தி முழுசில் பாதி கொடுத்தா கூட சார் நான் சொன்னதுக்காவது செஞ்சானே மனசாப்பட்டு ஜீவனுக்குள்ளே அனுப்பியிருப்பார். இவன் என்ன பண்ணல, மனம் திருப்பலை, பணத்துக்கு மேலே மனம் போச்சு. அதனால் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஐஸ்வர்யவான் தேவ ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பது ரொம்ப கஷ்டம். அப்போ யார் தான் அப்படின்னா, அதுக்கப்புறம் பேதுரு கேட்காரு, ஆண்டவர் எல்லாம் விட்டு உங்களை வந்துட்டேன் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, என் நிமித்தமாக வீட்டை விட்டவனுக்கு வீட்டை கொடுப்பேன், சொந்தத்தை விட்டவனுக்கு சொந்தம் கொடுப்பேன், நிலத்தை விட்டவனுக்கு நிலத்தை கொடுப்பேன். ஆண்டவர்னு சொன்னார், எல்லாம் விட்டு வந்துட்டான் ஆண்டவர், நீ விட்டு வந்தியா, இம்மையில் எத்தனை கொடுப்பேன், 100. அத்தனை ஆண்டவர் வந்து 30 நம்மளை மாதிரி பிரித்து அப்படிலாம் கிடையாது. 100 அவர் பிளஸ் பண்ணால் 100. அந்த ஏழை விதையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தன் வறுமையில் தனக்கு உண்டானது எல்லாம் எடுத்து போட்டாங்களாம் பெட்டியில். தன் வறுமையில் தான் போட்டாங்க. சாராபாத்தி விதவை வறுமையில் தான் கொடுத்தாங்க. கர்த்தர் பார்த்து சொன்னார், வறுமையில் கொடுத்தாங்க. ஆமாம், அவளை கர்த்தர் பார்த்தாரு. நீ எவ்வளோ தரித்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் கையை கொடுக்குறது உன் கையை நீட்டு. வறுமைன்னு சொல்லி வழி போக்க உன்னையே ஓட்டிகிட்ருக்கோம். வறுமை இல்லை 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 இல்லை, போ உனக்கு உண்டானதில் கொடு, ஏழைக்கு கர்த்தர் பார்ப்பார். அப்போ ஒன்றே இன்றைக்கி புரிஞ்சுக்கணும், அந்த தலைவன் மனம் திரும்பினா ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். இந்த தலைவன் துக்கம் அடைஞ்சான், மனம் திரும்பலை, தனக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்தை இழந்து போயிட்டான். அல்லேலூயா. இன்றைக்கி கேள்வி கேட்கிறவர்களுக்கு கர்த்தருடைய பதில், நான் மனம் திரும்பினா எனக்கு என்ன லாபம் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்பினா உனக்கு ஜீவன், உனக்கு ரட்சிப்பு, உனக்கு தேவனுடைய கிருபை, தேவனுடைய நடத்துதல் எல்லாருக்கும். அன்னைக்கு முதல் கொண்டு சகேயுவை கர்த்தர் விட்டுருக்க மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை.
நான் மோசையோடு இருந்தது போல் உன் கூட இருப்பேன். ஆமென். கர்த்தர் நல்லவருங்க. அவரை நம்புற ஒருவனும் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் வெட்கப்பட்டே போல. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவரை பார்க்கிறவங்கள பார்க்கிற தேவன். சகையை பார்த்த பொழுது பார்த்த தேவன், ரட்சிக்கிற தேவன். நம்மளை தள்ள மாட்டார், பாவி என்று தள்ள மாட்டார். நல்லா பாருங்கள், அப்படி தள்ளனா யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. சங்கீதம் 60-65 சொல்லப்பட்டிருக்கு, உளையான சேற்றில் அமிழ்ந்து கிடந்த எண்ணெய், கையை பிடிச்சி தூக்கி எடுத்து சேரு சேராக இருந்த எண்ணெய், நாத்தம் அடித்த எண்ணெய் தன்னுடைய ஜீவ ரத்தத்தினால கழுவுனாராம். என்னை கழுவுறதுக்கு அவர் கொடுத்தது அவருடைய ரத்தம். எல்லாம் நினைக்கிறாங்க ஏசு ஏதோ ரத்தம் சிந்தினார் ஏதோ நினைக்கிறாங்க. இல்லை, என் நாத்தத்தை, என் அழுக்க, என் பாவத்தை கழுவுறதுக்காக என்னை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து ரத்தத்தினால கழுவி கண்மலை மேலே நிறுத்தினார். அவர் தாங்க கண்மலை, கிறிஸ்து தான் கண்மலை. அவர் மேலே நம்ம இன்னைக்கு நிற்கிறது. நீங்கள் அவர் மேலே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. நீங்கள் கிறிஸ்து மேலே கட்டப்பட்டிருக்கீங்க. உங்களை பிசாசு ஜெயிக்க முடியாது. வருவான், பட் நெவர் வின்ஸ் யூ. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கேடகமும் மகா பெரிய பலமாக இருக்குது. இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் அதுதான். ஆபிரகாமே, நீ பயப்படாத. எதை குறித்து பயப்படுற? நீ உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படுறியா? உன் பிள்ளைகளை குறித்து பயப்படுறியா? எதை குறித்து பயப்படுற? நோ ஃபியர். நான் உனக்கு கேடகமும் உனக்கு பலன் கொடுக்குற தேவனுமா இருக்கிறேன். ஆமென். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு. நான் சொன்ன ஆரம்பத்தில் எல்லாருக்கும் தேவை இருக்குது. படிக்கிறவனுக்கு நல்லா படித்து மார்க் இருக்கணும், பிள்ளை இல்லாதவங்க பிள்ளை வேணும், கல்யாணம் ஆகுதுனுக்கு கல்யாணம் வேணும், எல்லாம் வேணுங்க. மனுஷன் சாகிற வரைக்கும் தேவ தயவு அவனுக்கு வேணும். நம்ம அப்போ போயிட்டு கிடைக்காதப்போ முட்டி போட்டு அழுறதை விட நம்ம நல்லா இருக்கும்போது தேவ வார்த்தை நம்ம நோக்கி வரும்போது அப்பயே நம்மளை அர்ப்பணிப்போம். தேவன் வல்ல பெரும் காரியத்தை செய்வார். அவரால் முடியாத ஒன்று இருக்கா? பழைய ஏற்பாடு சொல்லிட்டார். சாரா கிட்ட சொன்னார், தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அதே காபிரியேல் தூதன் அப்படியே இங்கே வந்து புதிய ஏற்பாட்டில் மறையில் கிட்ட சொன்னார், தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உன் வாழ்க்கையில் நீ எது முடியாதுன்னு இன்னைக்கு நினைக்கிறியோ அதை கர்த்தர் முடிய செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. என்னென்னா, கொடுக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார். எத்தனை 100 எத்தனை கொடுப்பாரு? 100 அத்தனையாக கொடுப்பாராம். அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நிமித்தமாக? நல்லா பாருங்கள், நீங்கள் வீணான செல்லம் பண்ணாதீங்க. நீங்கள் எல்லாத்தையும் வேறு எல்லாம் பண்ணிவிட்டு தேவனை அற்ற காரியங்களுக்கு பண்ணிவிட்டு கொடுக்க மாட்டார். எனக்காக, என் நிமித்தமாக வீட்டை இழந்தேன்னா வீடை கொடுப்பேன், குடும்பத்தை இழந்தேன்னா குடும்பத்தை கொடுப்பேன். எதை நீ இழக்கிற அதான் கொடுப்பேன். எத்தனை கொடுப்பேன்? 100 அத்தனையா? விட்டவன், எனக்காக விட்டவன், எனக்காக விட்டவன் இந்த ஏழைகளுக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு காணுவான். அப்போ ஏழை தேவன் தான். சரி, அவருக்கு கொடுத்தனா அவர் 100 கொடுப்பார். இன்றைக்கு ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுக்கு கொடுக்குறதால, தேவனுக்கு காத்திருக்கிறதால நம்ம வெட்கப்பட்டு போதில்லை, நம்ம இழந்து போகிறதில்ல. கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஏன்னா நீ மறுபடியும் போட வைப்பார் உன்னை. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு விஷயம் எங்கள் வாழ்க்கை நடந்தது. 10,000 ரூபாய் என்ன பண்ணோம், இந்த உமன்ஸ் மீட்டிங்கில் 10,000 ரூபாய் காணிக்கை கொடுத்தோம். அங்கே சாப்பாடு போடுவாங்க, ஒவ்வொரு டேர்ன் வருவோம். அப்போ தெலுங்கு ஃபெலோஷிப்பில் சாப்பாடு காசுனப்போ எல்லாம் கொஞ்சம் தயங்கிட்டு இருந்தாங்க. 10,000 ரூபாய் கொடுத்தோம். அவங்க தான் கொடுக்க சொல்லி எங்கள் வீட்டம்மா தான் கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தோம் 10,000 ரூபாய். லைவில் போட்டோம். சரிங்களா? ஏன்னா தேவனுக்கு நம்ம சாட்சி கொடுக்கணும். அவர் கொடுத்ததை நமக்கு செய்வார். சரி, ஏன்னா தேவனுக்காக கொடுக்குறோம், தேவ ஊழியத்துக்காக கொடுக்குறோம், தேவ ஊழியத்துக்காக கொடுக்குறோம், தேவ ஊழியர்களுக்காக கொடுக்குறோம், உற்சாகமாக கொடுக்கணும். சரிங்களா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, எடுத்து கொடுத்தேன் அதுலேருந்து. சரிங்களா? உண்டாதான் கொடுத்தேன். அங்கே 2,000 ரூபாய் காணிக்க வச்சாங்க. இருக்கட்டும், தேவ ஊழியர் கனப்படுத்த பண்ணி வச்சாங்க. நாங்கள் கொடுத்து 10,000. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மூலியமாக 10,000 ரூபாய் காணிக்க வந்தது. அப்போ நாங்கள் கொடுத்தது 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தாரு. உண்மையாக இல்லைங்களா? தேவன் நம்ம கொடுத்தோன்னா திரும்ப கொடுப்பாரு. அது எப்படி கொடுப்பாரோ, எப்படி கொடுப்பாரு, எல்லாம் அதை கொடுத்துருவார். அவர் யாருக்கும் கடங்காரன் இல்லை. ஆமாம், அவன் கொடுத்த திரும்ப கொடுப்பாரு, எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாரு. சரி, இன்னொன்று விமல் என்ன பண்ணால் கொடுக்க கற்றுக்கொள்ளும். அதுக்காக சொல்கிறேன். என்ன காசு எடுத்து வச்சா எனக்கு தெரியாது. 1000 ரூபாய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தான்.
சாப்பாடு வந்து 300 ரூபாய் சாப்பாடுக்கு கொடுத்தான். அது என்ன காசு, அவனுக்கு கொடுத்த காசு எனக்கு நான் கொடுக்கல, காசானா நான் கொடுக்கல. அவன் சேர்த்து வச்ச காசோ ஏதோ எடுத்து கொடுத்தான். நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு சொன்னீங்களே, அந்த ரிசல்ட் எக்ஸாமில் கர்த்தர் கிருபை செஞ்சார்னு சொல்லிட்டு 1000 ரூபா கொடுத்து புடவை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது வாங்கி கொடுத்துருங்க, 300 ரூபா கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுங்க. இன்னொரு மகள் இருக்காங்க, அவங்க ஒரு 400 ரூபா கொடுத்தாங்க சாப்பாடு வாங்கி கொடுத்து சொல்லிட்டு. எப்படியோ ஒன்று மொத்தத்தில் அவன் அந்த வாஞ்ச வருதில் கர்த்தருக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ சிறு பிள்ளைகள் அவங்க வேலை கூட செய்யலை, இன்னும் தனக்கு கொடுத்ததில் எடுத்து கொடுத்து அதுதான் கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் மறக்கவே மாட்டார். எதை செஞ்சாலும் நம்ம கர்த்தருக்காக எதை செஞ்சாலும் மறக்கவே மாட்டார். விசேஷமாக ஏழைகளுக்கும் தேவனுக்கும் செய்கிறத கர்த்தர் மறக்கவே மாட்டார். அது கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த ஐஸ்வர்யான தலைவன் அந்த சகையை கொடுத்தால தேவனை வெறுமையாக விட்டுருப்பார் நினைக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க, தேவன் சொன்ன வார்த்தை நிமித்தமாக கொடுத்தான். எத்தனை கொடுத்துருப்பாரு? ஆசிரியர் பாதி கொடுத்தார்ல, 100 எத்தனை லாபம் அவருக்கு தான். இன்னும் பணக்கார தான் இருப்பார். ஏன்னா இன்னும் நீ கொடுப்பான், இவன் கொடுத்துட்டே இருப்பான். ஏன்னா இவன் மனம் திரும்பிட்டான், பணம் இல்லை நான் தான் புரிஞ்சிட்டான், அதில் கொடுப்பான்னு கொடுத்துட்டே இருப்பார். ஆமேன். இறக்க இறக்க என்னாகும்? சுரக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், கிணத்துல தண்ணி எடுத்தால் தாங்க அந்த கிணத்துக்கு வேல்யூவு. எடுக்காத கிணறு போய் நீங்கள் பாருங்கள், நாற்றம் அடித்து போயிருக்கும், குப்பையும் குளமாக. போன வருஷம் அப்படி தான் மழை வந்து கரண்ட்டு போச்சுங்களா, ஒரு கிணத்துக்கு போனேன் நான். அந்த கிணத்துல அவங்க தண்ணி எடுக்கலை. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நாற்றம் தான் இருந்துச்சு, குப்பை எல்லாம் க்ளீன் பண்ணி அப்போ யூஸ் பண்ணாங்க. அது ரெகுலராக தண்ணி எடுத்தால். அதனால் நம்ம எப்போவுமே தேவனுக்காய் பிரகாசிக்கலாக இருக்கணும். ஆமேன். அப்போ நம்ம ரட்சிக்கப்படணுன்னா தேவ திட்டம் இருந்தால் தான். சகைவை பார்த்த தேவன், சகை வீட்டுக்கு வந்த தேவன், சகைவை அழைத்த தேவன் நம்மளையும் பார்த்து அழைப்பார். அவர் வார்த்தை உள்ளே வந்தோடனே ஒரு மாற்றம் வரணும். இல்லை மாற்றம் வரல அப்படின்னா கஷ்டம். தவணை கொடுத்துட்டே இருப்பார். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம். இன்னொரு ஊமையை எடுத்து வச்சேன் உங்களுக்கு, அடுத்த வருஷம் சொல்கிறேன். 3 வருஷம்தாங்க மதிப்பு. அத்திமரம் 3 வருஷம்தான். இதில் ஒன்றும் வரலன்னா இன்னும் 1 வருஷம் விடு, சரி எக்ஸ்ட்ரா 3.5 வருஷம் 4 வருஷம் வெட்டு. கனி கொடுக்கணும். கனின்னா அந்த சகையை கொடுத்தா பாருங்க, அதான் கனி. தேவ வார்த்தையை உள்ளே ஏற்றுக்கொண்டு கனி கொடுத்தா. அல்லேலூயா. என்ன நினச்சிருப்பாங்க இதில் பண்ணும்போது? சும்மா சொல்ல மாட்டார். இயேசு என்கிற தேவனை ஏற்றுக்கொள், உதவி செஞ்சு இயேசு பற்றி சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்பட்டிருப்பார். ஆமென். இது சொல்லப்பட்டிருக்கு நீதிபதிகள் 11:30. ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆமென். ஞானம் உள்ளவன் தான் பரலோகம் போவான். ஆமென். புத்தியுள்ள கணக்கே தான் போகும். இங்கிலீஷில் வயசு சொல்லப்பட்டிருக்கு. இருக்கிற நேரத்தில் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிப்போம், கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் இடத்துல மனரம்மியமாக இருப்போம். அவர் கேட்குறது ஒன்று தான், இந்த ஆண்டில் உனக்குள்ளே காணப்பட்டவைகள் இனி உனக்குள்ளே காணப்படாமல் அதை மறந்துரு, என்னை நோக்கி பாரு. நீ இது வரைக்கும் அதை பார்த்துட்டு என்ன பார்க்காம விட்ட, இனி அதை பார்க்காத, என்னை பாரு. உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.